நண்பர்களே, தென்காசி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஹவுசிங் போர்டில் வீடு தேடிட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வீடு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்கு இருக்குது. 2.25 சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்து வாஸ்துபடி அருமையாக கட்டக்கூடிய வீடாக இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு உள்ள என்ட்ரி ஆனவுடனே ஒரு கார் பார்க்கிங்கில் ஸ்பேசிஸாக வந்துடுதுங்க. இல்லை பெரிய கார் நிப்பாட்டிக்கலாம். இந்த வீடு அப்ரூவ்டு வீட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால தாராளமாக நம்ம லோன் போட்டு வாங்கிக்க முடியும். இந்த வீட்டோட முழு வீடியோ காமிக்கிறேன், அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற வீட்டோட வெளிப்புற தோற்றத்தை பார்த்துக்குவீங்க. செம்மையாக லுக்கிங்காக கிராண்டாக இருக்குதுங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு அப்ரூவ்டு வீட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட 2.25 சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்து வாஸ்துபடி வந்திருக்குது. கார் பார்க்கிங் பாருங்கள், இல்லை ஸ்பேசியஸான பெரிய கார் பார்க்கிங்க. இல்லை பெரிய இனோவா காரை நீங்கள் வந்து நிப்பாட்டிக்க முடியும். இந்த வீடை பொறுத்தளவுக்கு தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு முதல் தெருவாக இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருதுங்க. ஹவுசிங் போர்டில் நீங்கள் வீடு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் உபயோகப்படும். நண்பர்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து விடுங்க. தென்காசி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கூடிய ஹவுசிங் போர்டில் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குது. ஹால் பாருங்கள், சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசியஸாக வந்துடுதுங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படின்னு வந்துடுதுங்க. இந்த வீடு 2 ஃப்ளோராக வந்துடுதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், பெட்ரூம், கிச்சன் அப்படின்ற அமைப்போட மேலே ஒரு பெட்ரூம் கூட வந்துடுதுங்க. கிச்சன் பாருங்கள், இந்த ஸ்பேசியஸாக நீட்டாக சூப்பராக வந்துடுது. பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கலாம் தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாருங்கள், இல்லை ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். பொருட்கள் வைக்கிறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். கிச்சன்லேருந்து நேராக போனாக்கா ஹால், அடுத்து பெட்ரூமுங்க. பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூமாக இருக்குது. பெட்ரூம் பொறுத்தளவுக்கு 12க்கு 12ங்கிற சைஸில் அரௌண்ட் பெட்ரூம் வருதுங்க. பெரிய பெட்ரூம். இதில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க. இந்த பெட்ரூமில் பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னாங்க, இதில் உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இதிலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பவர் பாயிண்ட், வாட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துட்றாங்க. அட்டாச் பாத்ரூமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டுங்க. இந்தியன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால் டைல்ஸ் பண்ணியாச்சு. பெட்ரூம் பாருங்கள், ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூமாக இருக்குது. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம பார்த்தோம். இதே போல் இருக்கக்கூடிய பெட்ரூம் தான் மேலே ஒரு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூமும் வந்துருங்க. இந்த வீடு தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கூடிய ஹவுசிங் போர்டில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. யாருக்கு இந்த வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடை நேரில் வந்து பாருங்கள். எவ்வளோ கம்மி பண்ணி முடிச்சு கொடுக்க முடியுமோ முடிச்சு கொடுக்குறோம். உங்களுடைய சிபில் ஸ்கோரும் சேலரியும் நல்லா இருந்துச்சுனாக்கா நாம் உங்களுக்கு இந்த வீட்டை லோன்லேயே கூட முடிச்சு கொடுத்துடலாங்க. கார் பார்க்கிங்லேருந்து இந்த பக்கம் மாடிக்கு போகிற படி வந்துடுதுங்க. இதில் ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று இருக்குதுங்க. மாடிப்படிக்கு போகிற கைப்பிடி எல்லாமே எஸ்எஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த வீடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கூடிய ஹவுசிங் போர்டில் அமைஞ்சிருக்குதுங்க. மாடிக்கு கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. வெயில் காலங்களில் ரொம்ப வெக்க இருக்காது வீட்டுக்குள்ளார. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு தனியாக ஸ்டேர்ஸ் கொடுத்துட்டாங்க. மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க. பெட்ரூம் கீழே என்ன சைஸ் இருந்தோ அதே சைஸ் தான் மேலே வருங்க. பெட்ரூம் பாருங்கள், ஸ்பேசியஸாக கொடுத்துட்றாங்க. அரௌண்டு 12க்கு 12ங்கிற சைஸ் வந்துடுங்க. பெட்ரூம் பார்த்திங்கன்னா பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் இப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறது போலவே மேலேயும் பொருட்கள் வைக்கிற நிறைய இடம் கொடுத்துட்றாங்க. இதுலேயும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர் லைன் எல்லாமே இருக்குது, வாட்டர் லைன் இருக்குது. இதில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க. மேலே உள்ள பெட்ரூமில் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க. கம்ப்ளீட்டாக வால் டைல்ஸ் பண்ணியாச்சு. இந்த வீடை பொறுத்தளவுக்கு மேலே ஒரு ஹாலும் ஒரு கிச்சனும் கட்டினீங்கன்னா 2 சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் ஆகி மாறி போயிடும். மேலே ஒரு ஹாலும் ஒரு கிச்சனும் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா 2 வீடாக கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். கீழே ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி, மேலே ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் கொடுக்குறதுக்கு சரியான வீடாக இருக்கும். இல்லைங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற வீடை ரூமை வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான வீடு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேரில் வாங்க, பேசி முடிச்சு தர்றேன். நன்றி.